ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்பவே அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வீடியோ எடிட்டிங்கை எப்படி ரொம்பவே சிம்பிளாக நம்ம அலைட் மோஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, உங்கள் மொபைலில் இருக்க அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லாம் கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கோங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 3 வீடியோ நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, எந்த இடத்துல நம்ம வந்து டிரான்சாக்ஷன் கொண்டு வர போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த டைம் லைனை வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு புக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டைம் லைனை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாக்க, அந்த இடத்துல இந்த மாதிரி ரெட் கலரில் புக் மார்க் வந்து வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ எந்த இடத்துல டைம் லைன் வச்சு புக் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ள இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேவ் கொடுத்து இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ 2வது ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த இடத்துல டைம் லைன் வந்து கொண்டு போய்க்கோங்க. இப்போ 2வது வீடியோவுக்கு கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி சேம் அதே மாதிரியே எந்த இடத்துல நீங்கள் டிரான்சாக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டைம் லைனை வச்சுட்டு இந்த மாதிரி அகைன் ஒரு புக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே மாதிரியே இமேஜை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். சேம் அதே மாதிரியே இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த இமேஜ் வந்து நான் வந்து சேவ் பண்ணல. இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்க இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதேமாதிரி நீங்கள் வரிசையாக எத்தனை வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் இதே மாதிரியே வந்து இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் இருக்க இந்த பிக்சட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் எ ஃபோட்டோன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கீழே ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் அதாவது பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எரேசர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு எரேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு எரேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை இமேஜ் எடிட் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா, அந்த எத்தனை இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா இமேஜையும் இதே மாதிரியே பிஎன்ஜியை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்கில் டைம் லைன் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் உங்களுக்கு வந்து வருதோ அந்த இமேஜை வந்து நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜ் இங்கே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் லைனில் டைம் லைனை வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்டாக இருக்குது, அதாவது எந்த இடத்துல நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னு வந்து புக் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு அதிகமாக இருக்க இமேஜை வந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் புக் மார்க் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ மேலே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் டைமுக்கு போய்க்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் லைனுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இந்த இமேஜ் எந்த சைடு வந்து உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சதுக்கப்புறமா
2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரா வந்து இந்த டைம் லைன் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கர்வ் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க ரைட் சைடு 3வதா ஒரு கர்வ் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இந்த கர்வ் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்க லெஃப்ட் சைடு இப்ப நான் மூவ் பண்ற மாரியே மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஃபாஸ்ட்டா வந்து மூவ் ஆகும். இது வந்து பார்க்கறது ரொம்பவே சூப்பராவும் இருக்கும். இப்ப ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கட் அவுட்ல நம்ம வந்து ப்ளே பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க செகண்டா நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல டைம் லைன் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு 2வதா உங்களுக்கு எந்த இமேஜ் வருதோ அந்த இமேஜை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க அந்த வீடியோவுக்கும் 2வது ஆட் பண்ணியிருக்க அந்த வீடியோக்கும் சென்டரா வந்து வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த இமேஜ் வந்து தெரியணும், செகண்ட் வீடியோவிலையும் இந்த இமேஜ் வந்து தெரியணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இந்த இமேஜ் வந்து ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல டைம் லைனை வச்சுட்டு இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் கரெக்டாக நீங்கள் டைம் லைன் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு புக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக எந்த இடத்துல பேக்ரவுண்ட் வீடியோவுக்கும் இந்த இமேஜும் கரெக்டாக செட் ஆகுதோ அந்த இடத்துல புக் மார்க் நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு அதிகமாக இருக்க இமேஜை ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. சேம் ஃபஸ்ட்டு இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இமேஜுக்கும் பண்ண போகிறோம். கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கடைசியில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க இமேஜ் ஸ்டார்டிங் போய்க்கோங்க. அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த சைட்லேருந்து மூவ் ஆகணுமோ அந்த சைடுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே மாதிரியே நம்ம வந்து கர்வ் வந்து செட் பண்ணிக்கலாம். 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரா வந்து டைம் லைனை வச்சுக்கோங்க. இப்போ கர்வ் வந்து கிளிக் பண்ணிட்டு தேர்டாக இருக்க அந்த கர்வ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கர்வ் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக செட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணி எடிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக பக்காவாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.